सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய கதையை நம்ம எல்லாம் கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். போன அத்தியாயத்தில் ஒரு குரு எப்படி தன் சிஷ்யனை அடையாளம் கண்டு கொண்டு தானே தேடி வந்து அவர் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாம் கேட்டு அனுபவித்து புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஒரு சிஷ்யன் தயாரானதும் குரு அவனை தானாகவே தேடி வருவார் அப்படிங்கிறது தான் போன அத்தியாயத்தில் நம்ம எல்லாம் புரிஞ்சுட்ட விஷயம். டாக்டர் தானேஸ்வருடைய பூர்வ ஜென்ம பலன்கள்னால அவருக்கு தன்னுடைய குருவை அடையாளம் தெரியலனாலும் குருவுக்கு அவரை நன்னா அடையாளம் தெரிஞ்சு அவரை வந்து ஆட்கொண்டுடுறார். இந்த அத்தியாயத்திலையும் டாக்டர் தானேஸ்வருடைய கதை தான் தொடர போகிறது. போன அத்தியாயத்தில் சொல்லியிருந்தோம், டாக்டர் தானேஸ்வர் மும்பையிலிருந்து தன் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அகமது நகருக்கு போகிறார். வழியில் அவருடைய குருவான சங்கர் மகாராஜை சந்தித்து ஆசி வாங்கிட்டு அவர் தன் ஊருக்கு போய் சேர்றார். அகமது நகர் போய் சேர்ந்ததும் தான் ஒரு டிஸ்பென்சரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதற்கு தேவையான பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். ஒரு மாத காலம் ஆச்சு. அந்த டிஸ்பென்சரி வைக்கிறதுக்கான பணம் அவருக்கு சரியாக கிடைக்கவே இல்லை. அவருடைய தந்தையும் அவருக்கு உதவி பண்ணுற அந்த நிலையில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமான நிலையில் அவர் இருக்கார். அப்போ பாருங்கள், எப்போ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கார், ஆனாலும் குரு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணுன்னோ அதற்கான விஷயங்கள் செய்யணுன்னோ அவர் எதையுமே முயற்சி எடுக்கலை. திடீர்னு ஒரு நாள் சங்கர் மகாராஜ் அவருடைய வீட்டுக்கு வரார். அகமது நகரில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு வரார். மகாராஜ் வீட்டுக்கு உள்ள வந்ததுமே அப்பாவுடைய தந்தை அவரை நல்லா உபச்சாரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வரவேற்கிறார். அவர் ஏற்கனவே இவருக்கு பழக்கமானவர் மாதிரியான ஒரு தோரணையில் வரவேற்பு நடந்தது. இதை பார்த்த அப்பாவுக்கு என்னடா மகாராஜுக்கும் நம்ம தந்தைக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணித்து. அது என்னங்கிறது இவருக்கு புரியவும் இல்லை. மகாராஜ் அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றார். எல்லா நலன்களும் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அப்பாவுடைய டிஸ்பென்சரி வேலைகள் பற்றி கேட்குறார். அப்போ அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு போதின பணம் இல்லை, அதனால் என்னால் டிஸ்பென்சரி இன்னும் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். மகாராஜ் உடனே என்ன பண்ணுறார், அவருடைய பக்தர்கள் பல பேர் அகமது நகரில் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய சிஷ்யர் இவர் வந்து மருத்துவம் படிச்சிருக்கார், இவருக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் இவருக்கு வந்து பண உதவி கொடுத்து உதவி செஞ்சு டிஸ்பென்சரி ஆரம்பிக்கிறதுக்கான இடத்தையும் கொடுத்து டிஸ்பென்சரி தொடங்கப்படுறது. அதாவது இதுக்கு பேர் தான் குருவினுடைய அருள். நாம் இதெல்லாம் ஒருபோதும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் குரு கிட்ட போய் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும், அவருக்கு வந்து இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதாவது குருவுடைய அருட்பார்வை நம்ம மேலே இருந்ததுன்னா நம்ம எதையுமே அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே டாக்டர் தானேஸ்வர் கஷ்டப்பட்டு இருக்கார். அவர் வந்து அவருடைய சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு குரு உணர்ந்துக்கிறார். உணர்ந்த உடனே அவரே தன்னுடைய சிஷ்யனோட வீடு தேடி வந்து அவருக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சு அந்த டிஸ்பென்சரியும் தொடங்கப்படுறது. அப்படின்னா நம்மளோட கஷ்டங்களை குரு கிட்ட போய் எடுத்து சொல்லணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளை கேட்டுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படணும், இந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கூட குருவோட விருப்பம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த இடத்துல டோட்டலாக சரணாகதி வந்துடும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குரு நம்மளை இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நிலையிலையும் வச்சிருக்கார். அதே குரு தான் நம்மளை வந்து ஒரு சந்தோஷ நிலையிலையும் கொண்டு போக போகிறார் அப்படின்னு நம்ம நம்பிட்டோன்னா அந்த இடத்துல பிரார்த்தனையோ அந்த இடத்துல வேறு விதமான தவிப்புகளோ இருக்கவே போகிறதில்ல இல்லையா? அதனால் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம படிக்கும் பொழுது எவ்வளோ குரு நம்ம மேலே அன்பு வைத்து நம்மளுக்காக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர் தானேஸ்வரும் தன்னுடைய டிஸ்பென்சரியை ஓப்பன் பண்ணுறார். அந்த நிகழ்ச்சியில் மகாராஜும் கலந்துட்டார்.
அவருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் வழங்கி அவருக்கு சில அறிவுரைகளை சொல்றார். அதாவது இதை தொழிலாக செய்யக்கூடாது, சேவையாக செய்யணும் அப்படிங்கிற அறிவுரையும், ஏழை எளியவர்கள் பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வைத்தியம் செய்யணும் அப்படிங்கிறதையும், அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸையும் கொடுத்து, உனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்து, இந்த தொழிலை நல்ல முறையில் எல்லாருக்கும் பயன்படும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறார். டாக்டர் தானேஸ்வரும் மகாராஜ் என்ன சொன்னாரோ அதே முறையில் தான் எல்லார்கிட்டையும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணார். எல்லார்கிட்டையும் ₹1 வாங்குவார் கன்சல்டேஷன் ஃபீஸாக. மருந்துகளுக்காக 2 அணா வாங்குவார். அவருக்கே ஏதாவது பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற மருத்துவர்களை விட இவர் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இவர் மருத்துவம் பார்த்து கொண்டு இருந்த அந்த நேரத்தில் 2வது உலகப்போர் நடந்துட்டு இருந்தது. 2வது உலகப்போர் சமயத்தில் ஆங்கில மருந்துகள் வெளிநாடுகள்லேருந்து வருவது தடைப்பட்டு போச்சு. அந்த நேரத்தில் இவருக்கு ஏற்கனவே ஆயுர்வேத மருத்துவ முறையில் பரிச்சயம் இருந்ததுனால அந்த முறையில் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து தன்னுடைய சேவையை விடாமல் செஞ்சுட்டே வந்தார். இப்படியாக டாக்டர் தானேஸ்வர் மகாராஜ் என்ன சொன்னாரோ அதன்படியே வாழ்க்கை நடத்தினாலும் ஒரு சில வித்தியாசமான ஒரு குணங்களையும் வெளிக்காட்டினார். அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மகாராஜுக்கு டாக்டர் தானேஸ்வர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அவரை சந்திக்கிறதுக்காக நேரில் வருவார். ஆனால் மகாராஜ் ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணநலன்களோட இருந்தார் அப்படிங்கிறதுனால ஒரு சில நேரம் அவர் வேறு மாதிரியான ஒரு குணத்தோட இருப்பார். அவர் திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சந்தோஷமாக இருப்பார், திடீர்னு சாமான்கள் எல்லாம் தூக்கி போட்டு வேறு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவார். ஒரு நாள் அப்படி தான் மகாராஜ் அவருடைய டிஸ்பென்சரிக்கு வந்திருந்தார். வந்துட்டு அவருடைய மேஜை மேலே இருந்த ஒரு முக்கியமான சில பேப்பர்கள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டார். இதை பார்த்த டாக்டர் தானேஸ்வருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வேற ஒரு பர்சனலான ஒரு டென்ஷன்லேயே இருந்ததுனால மகாராஜா கோவப்பட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். தள்ளி விட்டுட்டு மகாராஜ் படியில் உருண்டு போகிறார். அவரை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு கூட இல்லை. டப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போய்டுறார். உள்ளே போனார். கோவம் அதிகபட்சமாக இருந்ததுனால அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து சுயநினைவு கண்ணை திறக்கிறார். திறந்தா யாரோட மடியிலையோ படுத்துன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அப்படியே கண்ணை விரிச்சு பார்க்குறார். பார்த்தா மகாராஜோட மடியில் படுத்துன்னு இருக்கார். அவர் அப்படியே வாயடைச்சு போய்டுறார். என்னடா இது, நாம் இப்படி நடந்துட்டோமே, ஆனால் மகாராஜ் நம்மளை இப்படி ஆறுதல் படுத்துகிறாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வெட்கி கூனி குறுகி போய்டுறார். ரொம்ப நாள் கழித்து அவருடைய தாயோடைய ஸ்பரிசம் அவருக்கு கிடைக்கிறது. அவருடைய தாய் இறந்து போய் பல வருடங்கள் ஆறுது. மகாராஜ் தான் தன்னுடைய தாய் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையுடன் இந்த குறிப்பிட்ட ஜென்மத்தில் மட்டும்தான் தொடர்பில் இருக்கா. ஆனால் குரு நம்மளோட பல ஜென்மங்களாக நம்மளோட தொடர்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரே நம்மளை தேடி வரார். இந்த பாக்கியம் குரு சிஷ்ய பந்தத்தில் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த உறவுலையும் இருக்காது. அதை அந்த நேரத்தில் டாக்டர் தானேஸ்வர் புரிஞ்சுக்கிறார். இனி மகாராஜ் எப்படி தன்கிட்ட நடந்துனாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த முழு சரணாகதி நிலைக்கு டாக்டர் தானேஸ்வர் அன்னைக்கு வரார். அதாவது இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த முழு சரணாகதி டாக்டர் தானேஸ்வருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாராஜ் இந்த லீலையை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் தர்றதுக்கு தான் உண்டாகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோன்னா நாம் ஒரு சாட்சி பாவத்தோட எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகள் நமக்குள்ளே எழாது. குரு நமக்கு ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் தருவதற்காக
மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் எனக்கு நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட இந்த அத்தியாயத்தை நான் முடிக்கிறேன். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.